ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் க்ரான் பாரடைஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரோட்டுக்கடை ஸ்டைல் காளான் எப்படி வீட்டிலே செய்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே டேஸ்ட்டில் அதே ஃப்ளேவரில் நம்ம எப்படி வீட்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன முட்டைகோஸில் நான் பாதி முட்டைகோஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ரோட் சைட் காளானில் வந்து காளான்னு சொல்லுவாங்க. பட் காளான்லாம் ஆட் பண்ணவே மாட்டாங்க. ஒரு ரொம்ப ரேரான ஷாப்பில் தான் ஆட் பண்ணுவாங்க. அதுவும் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் முட்டைகோஸ் தான் ஆட் பண்ணுவாங்க. ஸோ நானும் அதே மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் காமிச்ச சைஸில் வந்து நான் பாதி முட்டைகோஸ் தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கே வந்து உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள். கண்டிப்பாக 4 பேர் 3 பேர் கண்டிப்பாக சாப்பிட்லாம். இப்போ இந்த முட்டைகோஸை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அது கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கறி மசாலா தூள், அதுக்கப்புறம் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவுக்கு. அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கப் அளவு ஃபுல்லாக மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து சேம் கப் அளவில் முக்கால்வாசி அளவுக்கு நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். இப்போது வந்து இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து நல்லா கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். எல்லா மசாலாவும் ஈவனாக எங்கே பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து செட் ஆகிற மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாம். முட்டைகோஸில் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கூடாது. ஃபுல்லாக நல்லா பிசைஞ்சி ஓரளவுக்கு வச்சதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அந்த மாவு வந்து நல்லா ஒரு பக்கோடாவுக்கு வந்து நம்ம போடுற கன்சிஸ்டன்சி அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி பிசைஞ்சி நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதே ஸ்டேஜில் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக பகோடாவுக்கு போடுற மாதிரியும் போடலாம். அப்படி இல்லைன்னா வடைக்கு நீங்கள் தட்டி தட்டி போடுவீங்களா அந்த மாதிரி போடலாம். இல்லை ஒரு பெரிய உருண்டையாக கூட நம்ம தட்டி போட்டு பொரித்து நல்லா மொறுமொருண்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஏன்னா எப்படியும் நம்ம இதை வந்து நம்ம உடச்சி விட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதனால் எப்படி வேணாலும் நீங்கள் பொரித்து எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாகவே எண்ணெய் விட்டு நான் கொஞ்சமாகவே சின்ன சின்னதாக பகோடா மாதிரி பொரிச்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து இது கார்ன்ஃப்ளவர் மைதாங்கிறதுனால கொஞ்சம் வந்து எண்ணெய் இழுத்துக்கும். அதனால நான் கொஞ்சமாகவே எண்ணெய் விட்டு நான் இந்த மாதிரி இருந்த எல்லா முட்டைக்கோஸையும் நான் வந்து பொரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த பொரித்து எடுத்ததுக்கப்புறம் இதை விட இன்னும் நல்லா உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணும் எந்த சைஸில் வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் அதை உடச்சி விட்டுங்க. நான் வந்து மீடியம் எவ்வளோக்கு சின்னதாக ஆக்க முடியுமோ அவ்வளோக்கு சின்னதாக ஆக்கியிருக்கேன். ஏன்னா இதுக்கப்புறமும் நம்ம வந்து சாஸ் ரெடி பண்ணிவிட்டு அதில் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமும் நம்ம வந்து இன்னும் நல்லா வந்து அதை வந்து நல்லா கொத்தி விட்ருவோம். ஸோ அதனால் நான் இந்த சைஸுக்கே நான் எடுத்துக்கிட்டேன். இப்போது நம்ம பொரித்த எண்ணெயிலேயே இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். முட்டைகோஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வெங்காய அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது இதுக்கு தகுந்த மாதிரி இந்த சாஸுக்கு தகுந்த மாதிரி உப்பு, அப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூள், அதுக்கப்புறம் 1 to 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் டொமேட்டோ சாஸ் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து தக்காளி கூட அரைச்சி ஊற்றிக்கலாம். இல்லை உங்களுக்கு அதுவும் வேணாண்டா அதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து நல்லா தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிட்டு ஆட் பண்ணி நல்லா வந்து அதை வேக வச்சோன்னே நல்லா இப்படி சாஸ் கொஞ்சம் திக்காகிடும். திக்கானதுக்கப்புறம் நம்ம பொரித்து வச்ச எல்லா முட்டைக்கோஸையும் வந்து இப்படி போட்டு நல்லா வந்து நம்ம கிளறி விட்டுறலாம். சாஸு ஃபுல்லாக வந்து அது மூழ்கினதுக்கப்புறம் நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா கொத்தி விட்டுக்கலாம். நல்லா கொத்தி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் இன்னும் சைஸ் ரொம்ப கம்மியாகிடுச்சு. அதில் ஊற ஊற ஒன்றும் வந்து நம்மளுக்கு கொத்தி விட நல்லா சைஸு சின்னதாகிடும். அவ்வளோதாங்க. சூப்பரான ரோட் ஸ்டைலில் கிடைக்கிற சேம் டேஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து வீட்டிலேயே நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கு மேலே கார்னிஷிங்க்கு வெங்காயம், அதுக்கப்புறம் மல்லி, புதினா போட்டுக்கலாம். வேணுன்னா நீங்கள் வந்து சோளப்பொரி கூட நீங்கள் பொரித்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான உங்களுக்கு ரோட் கடை ஸ்டைலில் கிடைக்கிற காளான் வந்து ரெடி. இல்லை உங்களுக்கு காளானும் நீங்கள் ஆட் பண்ணுறா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் ஈக்குவல் ரேஷியோவில் நீங்கள் காளான் ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.